எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸை பார்க்காம இதுக்கு என்ன ரெமெடி, அதுக்கு என்ன ரெமெடி, இதை செஞ்சு காமிங்க, இதை பற்றி பேசுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் அங்கே ஏற்கனவே வீடியோ போட்டது இருக்குங்க. அது எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை அழுத்திட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் மணி போல் ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்குங்க. அதையே தொட்டு விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பதிவுகள் போடுறேனோ அது எல்லாமே உங்கள் கவனத்துக்கு வந்து சேரும். சரி, இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் மேடம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், அதாவது என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ரைட் சைடில் சின்னதாக முக்கோண வடிவில் ஒரு ஐக்கான் காமிக்குங்க. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பின்னாடி எங்கள் யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா சேனலுக்கு போயிருங்க. அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணுமோ அதை தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாம். அதாவது பியூட்டி டிப்ஸா, ஹெல்த் டிப்ஸா, எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் நாங்கள்லாம் ஆஃபீஸ் கோயர்ஸ், இப்போல்லாம் ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூலில் நிறைய வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட முடியல, அதாவது அவசரமாக காலையில் சமைச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் சொல்லுங்கள் மேடம். அது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயும் செய்யணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு செய்து காட்ட போறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனட் ரைஸ் செஞ்சு காமிக்க போறேன். வேர்க்கடலை சாதம் செஞ்சு காமிக்க போறேன். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வேக வைத்த சோறு 3 கப், வறுத்த வேர்க்கடலை 1/2 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் 10, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. வேர்க்கடலை சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தோங்க. நமக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னு வைங்களேன், 10 நிமிஷம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பரபரப்பாக என்ன சீக்கிரத்தில் செய்யலான்னு கேட்டிங்கல்ல, 10 நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ முதல்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பு மேலே பேன் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேன் சூடாயிடுச்சுங்க. நம்ம அதில் முதல்ல கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். பாதி வறுத்த உடனே உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், செவக்க வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்துப்போம் நம்ம. அடுத்தது நம்ம இந்த சிகப்பு மிளகாய் போட்டுக்கலாங்க. அதுலேயே தேங்காயும் சேர்த்துக்கலாம், தேங்காய் பூவும். எண்ணெயெல்லாம் சேர்க்காம அதை ரோஸ்ட் பண்ணணும். இது மட்டும் சிம்மில் வச்சு பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த தேங்காயும் நல்லா செவக்க வறுத்துடணும். அதையும் எடுத்துக்கலாம். இதில் வேர்க்கடலை நீங்கள் தோலோடு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா அதை வறுத்துங்க, அது தோலெல்லாம் நீக்கிருங்க. நான் வறுத்த வேர்க்கடலையே பயன்படுத்துறதுனால அது திரும்ப நான் வறுக்கலைங்க. இப்போது அடுத்தது என்ன பண்ணலான்னா, நம்ம சும்மா இந்த எள்ளு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 செகண்ட் போட்டு எடுத்துடலாம். சூடு ஆல்ரெடி பேன் சூடாக இருக்குது, அது வெடிக்கும். அதனால் நம்ம அடுப்பு அணைச்சு பாருங்கள், வெடிக்கிற சத்தம் வருதுல்ல, அந்த சூடுலேயே ஆகிடுங்க. போதும். இந்த அளவு எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆற விட்டு நம்ம அரைச்சிடலாங்க. இதில் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணுங்க. கடைசியில் தான் நம்ம வேர்க்கடலை போடணும். ஏன்னா கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும் எல்லாமே. ரொம்ப நைஸாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவை போல் குறைன்னு இருக்கணுங்க. இதை இப்போது தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இப்போ இந்த பொடியை வச்சுட்டு சாதம் தாளிக்க போகிறோம். பேன் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பு மேலே. இந்த பேன் சூடாயிடுச்சு. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கடுகு போட்டுக்கலாங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கறிவேப்பிலை இலைகளும் போட்டுக்கலாம். இதை இப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. சாதம் இது கொஞ்சம் உதிரியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பொடி இருக்கு இல்லையா, இதை சேர்த்துக்கலாங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க.
மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நீங்கள் குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கேட்டதில் இது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. அதாவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். ஏன்னா பீனட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னாலே ரொம்ப நல்லது. சரி, இந்த வேர்க்கடலை சாதம் நான் சமைச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னாடி சாப்பிட்டு காமிக்க போகிறேன். நிறைய பேர் நான் சாப்பிடும்போது சொல்கிறீங்க, சின்ன குழந்தைங்க வந்து ஆண்டி இது நியாயமா ஆண்டி அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லி சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. சரியா? அதாவது நீங்களே செஞ்சுட்டு நீங்களே சாப்பிட்டு நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு நான் சொல்லலை. அதை நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. சரியா? சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.